Hi friends, இது சுமிpokkisham. ரேஷ்மா பல மாசங்களா கேக்குற அன்னைக்கு ஒரு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சுமிpokkisham. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறது 2 days vlog தாங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். காலைல எழுந்திரிச்சோடனே சமையல் வேலையை நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நம்ம ஸ்கூல் அப்பவும் செஞ்சிட்டு இருந்தோம். அது அப்படியே இப்படி ரெகுலராக ஆகுது எனக்கு. காலைல எழுந்திரிச்சோடனே ரசம் வச்சுட்டு ஒரு சைடு பால் காய்ச்சிட்டேன். அந்த சைடு உருளைக்கிழங்கும் மஷ்ரூமும் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு உருளைக்கிழங்கு இருந்துச்சு, அதையும் கட் பண்ணி வச்சுட்டு இந்த சைடு டீ போட்டுட்ருக்கேன். ரசம் தான் வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேங்க. ஏன்னா நம்ம இப்போ ஃபாஸ்டிங் இருக்கிறனால டெய்லியும் என்ன குழம்பு வைக்கிறதுன்னு ஒரு பெரிய பிரச்சனை. அதனால் சரி ரசம் வச்சிடலாம் அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் ஃப்ரை ஐட்டமாக கேட்பாங்கங்க. ஆனால் இன்றைக்கி நான் வந்து ஃப்ரை ஐட்டம் செய்யலை. சரி இன்றைக்கி இதை செஞ்சு கொடுத்துருவோம். அடிக்கடி மஷ்ரூம் தாங்க சாப்பிட்றோம். அதனால் என்ன நான் மஷ்ரூமே காட்டுறேன்னு நினைக்காதீங்க. அடிக்கடி மஷ்ரூம் தான் சாப்பிட்றோம். வேறு என்ன காய் சாப்பிட தரதுன்னு தெரில. அப்புறம் இந்த அன்னாச்சி பழம் இருக்குது, இதை கட் பண்ணணுன்னு இருக்கேங்க. பேப்பரில் தாங்க சுற்றி வச்சுருந்தேன். வாங்கினது. உங்களுக்கு தைராய்டு இருந்துச்சுன்னா அன்னாச்சி பழம் டெய்லியும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தைராய்டு லெவல் கம்மியாகும். ஹெவியாக இருந்ததுன்னா கம்மியாகும். அதனால் நீங்கள் தைராய்டுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் ஒரு சைடு சமையல் வேலையும் முடிச்சுட்டு இன்றைக்கி உப்புமா தான் ரெடி பண்ணேன். உப்புமா வந்து நானும் எங்கள் பாபா டேரன் 3 பேர் தான் சாப்பிடுவோம். ரேஷ்மா வந்து உப்புமா சாப்பிட மாட்டா. டேரனுக்கு ஏன் உப்புமா ரொம்ப பிடிக்குன்னா சக்கரை வச்சு சாப்பிட்றனால அவனுக்கு வந்து உப்புமா ரொம்ப பிடிக்குங்க. எங்கள் பாபா வந்து உப்புமா சாப்பிடுவார். உப்புமா வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே 3 பேருக்கும் பிடிக்கும். ரேஷ்மாவுக்கு உப்புமா இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது. சேமியா உப்புமாவும் சாப்பிட மாட்டா, ரவை உப்புமாவும் சாப்பிட மாட்டா. டேரன் வந்து எங்களை மாதிரி சாப்பிடுவான். அவன் சக்கரை வச்சுக்கிட்டு தாங்க சாப்பிடுவான். சட்னி ஊறுகாலாம் வச்சு சாப்பிடவே மாட்டான். ஊறுகாலாம் சாப்பிடவே மாட்டாங்க இவங்க 2 பேருமே. அதனால் அவனுக்கு வந்து உப்புமா வேணுமா, உப்புமாவே செஞ்சுருங்கம்மான்னு சொன்னான். அதனால் இன்றைக்கி உப்புமா தாங்க ரெடி பண்ணேன். மாவு இல்லை, அதனால் கொஞ்சோண்டு தான் மாவு இருக்குது தோசை ஊற்றுறதுக்கு. அதனால் சரி ஓகே நம்ம வந்து இன்றைக்கி உப்புமா செஞ்சுட்டு இருக்கிற மாவில் ரேஷ்மாவுக்கு வந்து தோசை ஊற்றி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு ரேஷ்மாவுக்கு வந்து தோசை தாங்க ஊற்றுறேன். அவளுக்கு வந்து இருக்கிற சட்னி இருந்தது, கொத்தமல்லி சட்னி கொஞ்சம் இருந்தது. அதை வச்சுட்டு நான் அவளுக்கு வந்து கொடுக்குறேன். எங்கள் எப்படி அரைக்கணும்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியலனா சரி, தெரியாதவங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். தேங்காய், கொத்தமல்லி, பச்சை மிளகா, ஒரு பூண்டு வச்சுட்டு நீங்கள் அரைச்சிட வேண்டியதான் உப்பு போட்டுட்டு. அதனால் நான் வந்து இதை வந்து நான் ஷேர் பண்ணுறது வந்து 2 நாள் வீடியோ தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேங்க. அப்புறம் அன்னாச்சி பழத்தை நான் வெட்டணுன்னு இருந்தேன். அதனால் சரி நாங்கள் வந்து ஈவினிங் போல் அடுத்த நாள் மத்தியானம் வந்து சமையல் வேலைலாம் அன்றைக்கி முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் நான் வந்து ஈவினிங் வந்து இந்த அன்னாச்சி பழத்தை கட் பண்ணிவிட்டு நானும் ரேஷ்மாவும் சேர்ந்து சாப்பிட்டோங்க. நான் வந்து நடுவில் என்னால் வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுச்சு. அதனால தான் நான் வந்து 3 நாள் 2 நாள் வீடியோவை அப்படி சேர்த்து தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். என்னால் வந்து ஒரே அடியாக தொடர்ந்து எடுக்க முடியல. வேலைகளே கரெக்டாக இருக்குது. அதனால் நான் எடுக்க முடியும் போது எடுத்துடுறது. ஏன்னா எல்லாம் வந்து படிக்கிறதுல தான் இருக்கிறாங்க. அவங்கள யாரையுமே நான் டிஸ்டர்ப் பண்ணாமல் நானும் என்னுடைய வேலைகளுக்கு நடுவில் இதையும் வந்து எடுத்துகிட்டு நான் உங்ககிட்ட எடிட்டிங் பண்ணி ஷேர் பண்ணுறேன். அதனால் நான் எப்போ காட்டுறேன், ஏன்னா ஒவ்வொரு நாள் ஒரு நைட்டி போட்டிருக்கும் போது எல்லாருக்குமே டவுட் வரும், என்னது இது இன்றைக்கி வீடியோ இல்லையே அப்படின்னு நினைப்பாங்க. அதனால தான் நான் அதை சொல்கிறேன். என்னோடய வீடியோ வந்து 2 நாள் வீடியோ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் அன்னாச்சி பழம் வந்து நல்லா இனிப்பாக இருந்துச்சுங்க. ஆனால் ஓகே ஓரளவு பரவாயில்ல. ஆனால் நம்ம வாங்கும்போது அன்னாச்சி பழம் விற்கிறவங்கக்கிட்ட ரொம்ப இனிப்பாக இருக்குது. அவங்கக்கிட்ட நான் கேட்டிருக்கேன். அவங்க வந்து அதுக்குன்னு உரிய பழத்தை வாங்கிட்டு வருவாங்களாங்க. அதுக்குன்னே வந்து உங்களுக்கு பழம் தனியாக வந்து கிடைக்குது. அவங்கக்கிட்ட வாங்கிட்டு நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், இந்த புளிப்பெல்லாம் எதுவுமே இல்லாமல். ஆனால் இது ஓகே நல்லா இருந்தது. ஓரளவு வந்து டேஸ்ட்டு வந்து ரொம்ப புளிச்சிக்கிட்டு பல்லு கூசும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லாவே ஓரளவு இனிப்பாக தான் இருந்தது. அதோட நான் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு சேர்த்து சாப்பிட்டேங்க. எனக்கு வந்து மிளகாத்தூள் வந்து அவங்க வேறு ஒரு மசாலா சேர்க்குறாங்க, நம்ம சேர்க்குற மாதிரி இல்லை. அதில் கொஞ்சம் சாட் மசாலா சேர்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த டேஸ்ட்டு வரலம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா ரேஷ்மாவும். அவளும் போட்டு தாங்கம்மா அப்படின்னா. ஆனால் அந்த டேஸ்ட்டு வரலங்க. அதனால் நாங்கள் அன்னாச்சி பழம் தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். நீங்கள் அன்னாச்சி பழம் வாங்கிட்டு கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு டெய்லியும் ஒரு 2 பீஸு சின்ன பீஸ் 2 நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு தைராய்டு இருந்ததுன்னா தைராய்டு லெவல் கம்மியாகும். தைராய்டு வந்துருச்சுன்னா அவங்கள பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப வந்து தண்ணி கோத்த மாதிரியான ஃபீலிங் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு தைராய்டு ஹெவியாக ஆகிடுச்சுன்னா தான் உங்களுக்கு தண்ணி கொத்த மாதிரியான ஃபீல் இருக்கும் முகத்துலலாம். அப்போ நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்து நான் பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு மாவுக்கு ஊற வச்சுட்டேங்க. மாவு இல்லைங்க, அதனால் மாவுக்கு ஊற வச்சுருக்கேன். வெந்தயம் இந்த சைடு ஊற வச்சுருக்கேன் தனியாக கிண்ணத்தில். எல்லா பாத்திரமும் தேய்ச்சி கழுவி வச்சுட்டேன். ஏன்னா மாவு இல்லைனா நம்மளால் எந்த வேலையுமே செய்ய முடியாது இல்லைங்க. அதனால் மாவு அரைச்சி வச்சிடலாம் அப்படின்ட்டு ஊற வச்சுட்டு கழுவி க்ளீனாக வந்து ஊற வச்சுட்டு நான் வந்து மதியானமே ஒரு 3 மணி போலவே நான் வந்து மாவெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சிடறேன். வாரத்தில் ஒரு நாள் நான் வந்து மாவு அரைப்பேன்.
அப்படி அரைச்சி வச்சுட்டாதாங்க நமக்கு பிரச்சனை இருக்காது. நமக்கு வந்து கொஞ்சம் டயர்டாக இருந்தாலும் அடுத்து வந்து என்ன டிஃபன் செய்யலாம்னா உடனே ஓகே இட்லி ஊற்றிடலாம், தோசை ஊற்றிடலாம் அப்படி தான். நாங்கள் உளுந்து மட்டும் நான் இன்னும் வந்து ஊற வைக்கல. நம்ம ஊற வச்சு 5 மணி நேரம் ஆன பிறகு ஒரு 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் மட்டும்தான் நான் ஊற வைப்பேன். உளுந்தை ரொம்ப நேரம் ஊற வைக்க மாட்டேன். அதனால் ஒரு 1.5 மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம வந்து மாவு அரைக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு வந்து அரிசி போட்டு எடுத்துட்டேங்க, அடுத்து தான் உளுந்து போட்டிருக்கேன். அதனால் சாயந்தரம் வந்து பாலையும் காய்ச்சி வச்சுட்டு நம்ம வந்து மாவு அரைச்சி வச்சாச்சுன்னா வேலை முடிஞ்சிருச்சுங்க. அரிசி வலித்து வச்சுட்டேன் பார்த்துக்குங்க. அடுத்து வந்து உளுந்து அரைச்சி வச்சிட வேண்டியதான். ரேஷ்மா வந்து இன்றைக்கி எனக்கு வந்து அந்த மாப்பிள்ளை சம்பா ரைஸில் வந்து எனக்கு பொங்கல் செஞ்சு கொடுங்கம்மான்னு சொன்னால் ரொம்ப நாள் ஆச்சு. நான் வாங்கி ஒரு தடவை தான் செஞ்சேன். சரி வாங்க நம்ம அதை போய் பார்க்கலாம் எப்படி செய்யலான்றதை. ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சுமிpokkisham. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்னன்னா ஈவினிங் என்ன செஞ்சுட்டு இருக்கேன்னா மாப்பிள்ளை சம்பா பொங்கல் தாங்க. எனக்கு ரேஷ்மாக்கு வந்து அன்னைக்கு ஒரு நாள் செஞ்சு கொடுத்தனால பணியாரத்துக்கு ஊற வச்சீங்களா? அது என்னாச்சு? பணியாரம் செய்யல. எதுல பணியாரம் செய்ய போறீங்க? அவ்வளவுதானே பணியாரம் செய்வேன். அதனால மாப்பிள்ளை சம்பா செய்யுங்கம்மா பணியாரம். டக்கு டக்குன்னு வெங்காயத்தை எண்ணெயில போட்டு அப்படியே கொட்டிடுங்க. இன்னைக்கு யாருமே இல்ல, அப்புறம் நம்ம மட்டும் 2 பேர் மட்டும் செய்வோம். சரி சரி ஓகே. அதனால இன்னைக்கு வந்து மாப்பிள்ளை சம்பா ரைஸ்ல தான் வந்து பொங்கல் ரெடி பண்ணி தர சொல்லியிருக்கா. இது எப்படி செய்யணும் நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்ல போட்டுருக்கோம். இருந்தாலும் ஒரு தடவை சொல்றேன், நீங்க முந்தின நாளே ஊற வச்சுட்டு நீங்க அடுத்த நாள் பொங்கல் வேக வச்சிருக்கீங்க. மாப்பிள்ளை சம்பா பொங்கல் பணியாரத்தோடய போட்டிருக்கோம் வீடியோ. ஆமா, அதனால வேக வச்சு எடுத்துட்டு வெள்ளைப்பாக எடுத்துட்டு தேங்காய் பால் ஊற்றணும். பருப்புலாம் எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க. தேங்காய் பால் சேர்த்துட்டு நீங்க நம்ம எப்படி எப்பயுமே பொங்கலுக்கு நெய் முந்திரி திராட்சைலாம் வறுத்து ஏலக்காய் சேர்த்துக்கோங்கள, அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க. இப்ப இருங்க செஞ்சுட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்குங்க. எனக்கு வந்து நேற்று நான் ஊற வச்சேன், இன்னைக்கு நான் வந்து பொங்கல் வச்சிருக்கேன். எடுத்து ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சிட்டேன். நேற்று ஈவினிங் ஊற வச்சுட்டேன், இன்னைக்கு சாயந்தரம் தான் நான் எடுத்துருக்கேன் ஃப்ரிட்ஜ்ல இருந்து. அதனால இந்த மாதிரி நீங்க பொங்கல் செஞ்சதில்லை, நான் செஞ்சு பாருங்க. இங்க ரேஷ்மாக்கு வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கினது. கேட்டு இந்த அரிசி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த அரிசி தான் காட்டுங்க. அதை நான் ஒரு கிலோ தான் ரெட் கலர்ல வருது பாருங்க. நல்ல நல்லா ப்ரௌன் கலர் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. 1 கிலோ வாங்கினேங்க நான். இது வந்து ஆர்கானிக்ல வாங்கினது தான். ஆமா, இதோட இன்னும் ஒரு 2 தடவை செய்யலாம்னு வச்சுக்கோங்களேன். இந்த சைடு பாகு காய்ச்சாச்சு, பாகு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு சின்ன சின்ன கட்டி தான் இருக்கு. இதை ஆஃப் பண்ணிட்டோம்னா இந்த சைடு பொங்கல் வெந்துருச்சுன்னா எடுத்து அதுக்குள்ள தேங்காய் வந்து பால் எடுத்து வச்சிடலாம். தேங்காய் எடுத்து வச்சிருக்கேங்க. உங்களுக்கு அந்த வீடியோ வேணா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குற செக் பண்ணிக்கோங்க. ஆமா, தேங்காய் வந்து நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாங்க. இதை வந்து திக்கான தேங்காய் பால் எடுத்து நம்ம பொங்கல்ல சேர்க்கணும். திருப்பி நம்ம தேங்காய் பாலோட வேகணுங்க. செய்யும் போது நான் உங்ககிட்ட காட்டுறேன். ஓகே ரேஷ்மா, போய் படிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் பாலும் சேர்த்துட்டு வெல்லமும் சேர்த்துட்டு முந்திரி பருப்புலாம் வறுத்தது திராட்சைலாம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டேங்க. ரொம்ப நேரம் கொதிக்கணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து இது திக்காக வந்து சேர்ந்து வரும். பாருங்க, நான் தேங்காய் பால் சேர்த்து அதுவும் உங்களுக்கு அந்த தேங்காய் பால்லாம் வத்தி வந்த பிறகு நான் வந்து வெல்லம் சேர்த்து முந்திரி பருப்பு திராட்சை பழம் ஏலக்காய்லாம் நெய்யில் வந்து வறுத்துட்டு சேர்த்துட்டேங்க. ரொம்ப நேரம் ஆச்சு. அதான் ரேஷ்மா சொன்ன ரொம்ப நேரம் ஆகுது, ரொம்ப நேரம் ஆகும் தான் அப்படின்னு. ஏன்னா ஏற்கனவே வெந்துருச்சு. வெந்ததில் திருப்பி பால் ஊற்றி அது தண்ணி வத்தணும் இல்லைங்க. அந்த பால் வந்து உங்களுக்கு வத்தி வரணும். கொஞ்சம் நேரம் ஆனாலும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ ரேஷ்மாக்கு தான் வச்சு கொடுக்க போறேன் நான். இதுல வேணாலும் வைங்க, நான் சாப்பிட போறேன். அது அழகா இருக்கே, அதுல வைங்க. ஸ்பூன் வச்சு சாப்பிட கொஞ்சம் வசதியா இருக்கும் எனக்கு. பாருங்க எந்த அளவுக்கு இப்ப திக்கா ஆயிடுச்சு பாருங்க. அல்வா மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குல்ல. நான் அவ்வளவுதான் செஞ்சிருக்கேன் ரேஷ்மா. நான் 1 டம்ளர் தாங்க எடுத்துக்கேன். நிறைய டேரனுக்கெல்லாம் இருக்குல்ல, எல்லாருக்கும் பத்தும். தேக்கட்டும் ரேஷ்மா. ஆமா, இது கொஞ்சம் சாப்பிட்டாலே தேக்கட்டும். அத பத்தி மறந்துட்டேன். கொஞ்சம் சாப்பிட்டாலும் உங்களுக்கு தம்முன்னு ஆயிடும். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்லிருங்க. டேஸ்ட் எப்பயுமே சூப்பரா தான் இருக்கும். சூடா இருக்கு, கொதிக்குது. கொஞ்சம் ஆறின பிறகு ரேஷ்மா ஃபேன் காத்துல ஆற வச்சுட்டு சாப்பிட்டாதாங்க. ரொம்ப கொதிக்க இருக்கு. இந்த மாதிரி நீங்க உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுங்க. ரொம்ப வந்து நமக்கு வந்து சத்தானது இந்த மாப்பிள்ளை சம்பா ரைஸ். இதுல வந்து நம்ம இட்லியும் செய்யலாம், தோசையும் செய்யலாம். ஆனா அதை செஞ்சு சாப்பிடறதுக்கு எங்க வீட்டுல யாரும் அதை வந்து சாப்பிட மாட்டாங்க. அவ்வளவுலாம் நான் ஹெல்த்தியாலாம் சாப்பிட மாட்டேங்க. இந்த மாதிரி பொங்கல் செஞ்சு நீங்க கொடுங்க, உங்க பசங்க கண்டிப்பா சாப்பிடுவாங்க. டேஸ்டா இருக்கணும் வாய்க்கு. அப்ப ரொம்ப நேரம் ஊற வச்சீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த ரைஸ் வந்து நல்லா வேகும். இல்லைன்னா கோதுமை மாதிரி இருக்கும். சரிங்க, நம்ம ஆற வச்சுட்டு சாப்பிடலாம்.
ரேஷ்மா பல மாசங்களா கேக்குறேன். அன்னைக்கு ஒரு நாள் செஞ்சதோட சரியில்ல ரேஷ்மா. ஆமா இதோட பனியார சம்பளம் இன்னும் செமையா இருக்கும். எப்போ செஞ்சோம் தெரியல. டிசம்பர் மாசமா? டிசம்பர் லீவ்ல தான். மழை எல்லாம் பெஞ்சிட்டு இருந்துச்சு அப்போ. ஆமா டிசம்பர் லீவா எப்பயோ தான். போன வருஷம் அது மட்டும் தெரியும். போன வருஷம். சரிங்க. இப்படி வந்து நீங்க மென்னு சாப்பிடுற மாதிரி தான். ஆமா மெதுவா மென்னு சாப்பிடணும். இவ்வளவுக்கு இது நேத்து ஊற வச்ச ரைஸ். அப்ப பாத்துங்க. ஆனா நல்லா இருக்கு. மென்னு சாப்பிடும்போது உங்களுக்கு ரொம்ப சுகமா இருக்கும். அவல் மாதிரியான டேஸ்டும் இருக்கும். ஆமா ஆமா கொஞ்சம் அவளோட டேஸ்ட் மாதிரி இருக்கும். எதுக்காக டேஸ்ட் சொல்றேன், சாப்பிடாதவங்களுக்கு இது எந்த டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கலாம்ல. அந்த டேஸ்ட்டுக்காக தான் நான் அதை அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்றேங்க. சூப்பரா இருக்கு. ஈவினிங் நான் இதை தான் செஞ்சு கொடுத்துருக்கேன். டேரன் வந்து தான் சாப்பிடுவான். டேரன் வந்து டியூஷன் போயிருக்கான். ஓகே ரேஷ்மா சாப்பிடு. அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு குக்கிங் வித் vlogல நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.